ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குதிரைவாலி தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். குதிரைவாலிங்கிறது ஒரு மில்லட் இல்லையா, அது ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு இட்லி தோசை ரெகுலராக நம்ம எடுத்து பழகிட்டோம். அண்ட் அதுவும் ஒர்க்கிங் உமனுக்கு ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துட்டு அது ஒரு பெரிய ரிலீஃப். பட் ஆனால் அந்த இட்லி தோசையில் நமக்கு கேலரிஸ் ஜாஸ்தி, அதே சமயம் சுகர் ஆர் பிபி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அரிசி குறைக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இந்த பார்னியார்ட் மில்லட், அதாவது குதிரைவாலி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குதிரைவாலியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குதிரைவாலி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி கேலரிஸில், அதாவது ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபைபர் ஜாஸ்தி, அயன் ஜாஸ்தி, அதே மாதிரி நம்மளுடைய சுகர் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டும் கூட. ஸோ அதனால் இது ரொம்பவே டயட் ஃப்ரெண்ட்லி அண்ட் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குதிரைவாலி தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். குதிரைவாலி 2 பங்குனா உளுந்து 3/4 பங்கு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி, ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் அரைக்கிற மாதிரி நீங்கள் மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ அரைச்சி ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை ரெடியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக தோசை பண்ணுற மாதிரியே நம்ம இதை தோசை வாத்து எடுத்துடலாம். இந்த தோசை நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி ரொம்பவே மெல்லிஸாக ஈஸியாகவே வாக்க வரும். அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான சப்ஸ்டியூட் இது. ஸோ நம்மளோட யம்மி குதிரைவாலி தோசை ரெடி. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி, சாம்பார் இதோட சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பை.